ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பைக்கோடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்ப்ளெண்டர் தான். ஸ்ப்ளெண்டரை பற்றின ஏகப்பட்ட ரிவ்யூஸ் நம்ம சேனலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா மாடலுக்கான ரிவ்யூவுமே கொடுத்துருக்கோம். ஈவன் அது எக்ஸ்டெக் 1 அந்த வெர்ஷன் 1 ரிலீஸ் ஆகும்போது நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வெர்ஷன் 2 ரிலீஸ் ஆச்சு. அதுக்குமே நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது. ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு அப்டேட்ஸ் கொடுக்கும்போதுமே நம்ம சேனலில் ஸ்ப்ளெண்டருக்குனே தனித்துவமான ஒரு வீடியோ, அந்த டீட்டெயிலான வீடியோ கொடுத்துட்டே தான் இருக்கும். இந்த வகையில் 2026 மாடலுக்கான ஒரு அப்டேட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு இந்த ஸ்ப்ளெண்டரு. ஆக்சுவலி இந்த 2 மந்த் இருக்கும். நவம்பர் மந்த்தும் உங்களுக்கு வந்து வண்டி லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வண்டியோட அந்த கலர்ஸில், கிராஃபிக்ஸில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொடுத்து வெர்ஷன்ஸ் வைஸ்மே நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்ப்ளெண்டர் வெர்ஷன் தான் உங்களுக்கு அப் டு எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஏப்ரல் வரைக்குமே 26லேயுமே இந்த வாகனம் தான் வரும். ஸோ இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் யாராவது ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ப்ரைஸ் வருது, என்ன பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினில், என்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள்னு எதுவுமே கிடையாது. அதே ஃப்ரேம், அதே என்ஜின், சேம் ஸ்ட்ரக்சரல் அப்படியே கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கலர்களில், அந்த கிராஃபிக்ஸில் நீங்கள் சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஹீரோ அப்படிங்கிற அந்த கிராஃபிக்ஸ் அந்த ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கிரே கலர் அண்ட் ஒயிட் கலரோட ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வந்து கலர் சேஞ்சஸ், இதுலேயே ஒரு கிரே கலர் ஒரு வண்டி இருக்குது, ப்ளூ கலரில் ஒரு வாகனம் இருக்குது, ரெட் கலரில் ஒரு வண்டி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 3 கலர்லையுமே இந்த ஸ்ட்ரைப் வரக்கூடிய டிசைன்ஸ் மாடலில் இப்போ ஸ்ப்ளெண்டர் வந்து கிடைக்கிது உங்களுக்கு. இது இல்லாமல் அந்த கிராப் ரயில் வராமல் நார்மலாக டியூலெக்ஸில் வரும் இல்லையா, அந்த மாதிரி கிராப் ரயில் வச்சுமே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஃபுல் கிரே, ஃபுல் ஒயிட்டு, ஃபுல் பிளாக்குங்கிற மாதிரியுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சே இந்த வெர்ஷன்ஸ் வேரியன்ஸ்லாம் கலந்து போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராக்கையும் சேர்த்து ஒரு 10லேருந்து 12 கலர் ஆப்ஷன்ஸ் வரும் இந்த ஸ்ப்ளெண்டரில். பட் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோரூமில் மோஸ்ட்லி இந்த பிளாக்கு, கிரே, ரெட்டு, ப்ளூ இதுதான் வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ராக்கில் 2 கலர் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கிரேவும் அதே மாதிரி பிளாக்கும் மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த. பட் கொஞ்சம் வெளியிலலாம் போகிறீங்க, நீங்கள் ஷோரூம் அவைலபிள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கலர் ஆப்ஷன்ஸுமே கிடைக்கிது. ஈவன் ஒயிட் கலர் அண்ட் கிளாசிக் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஸ்ப்ளெண்டர் வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ளெண்டர் மட்டும் தான் இவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. இன்ஜின் சைஸ் பார்த்தீங்கன்னா 97 சிசிக்கான இன்ஜினுங்க. பவர் பார்க்குறப்ப 7.9 பிஹெச்பியும் 8.05 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் வரும். 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். அந்த படுக்க போட்ட இன்ஜின் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. கிக்கர் இன்னமே வந்து வருது. என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, இது வந்து OBD 2Bக்கான சென்சாராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஏ சென்சாரோட வரும். இது வந்து 2B சென்சாராக வரும். என்னன்னா 2 ஆக்சிஜன் சென்சார்ஸ் வந்து வரக்கூடியது. என்ஜின் அவுட்புட்டில் ஒரு சென்சாரும், எக்ஸாஸ்ட்லேயே 2 சென்சார்ஸுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அந்த ஆக்சிஜன், அந்த பொல்யூஷன் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருப்பாங்க. E20 இந்த ஃபியூலுமே சப்போர்ட் பண்ணும். இந்த வண்டியும் உங்களுக்கு 2 லிட்டர் மினிமம் டேங்க் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ஜெக்டரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நார்மல் கார்பரேட்டர் ஸ்ப்ளெண்டர் மாதிரி மூச்சு திணற 50 ரூபாய் போட்டு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக 2 or 3 இயர்ஸில் உங்களுக்கு இன்ஜெக்டர் அடைச்சி ஓட்டுறது, இல்லைனா ஈஸியாக அந்த ஒரு இதில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வண்டியில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து அந்த அப்படிங்கிற லெவலுக்கு பெட்ரோல் வராமல் இந்த வண்டியை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் நம்ம இந்த வண்டியை பண்ணுற மெயின்டெனன்ஸு. இப்படி மெயின்டெனன்ஸுன்னு நான் சொல்லும்போது ஸ்ப்ளெண்டருக்கான மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபியூவல் எப்பயுமே ஒரு 2 லிட்டர்ஸ் டேங்க்கில் இருக்கணுங்க. நீங்கள் அதே மாதிரி ஆயில் எப்பயுமே ஒரு 3500 3000 அந்த ரேஞ்சில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். கம்பெனி ரெக்கமெண்டட் 10W30 நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். 10W40 10W30 யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே இருக்கும் என்ஜின் லைஃபு. சேம் அதே மாதிரி பீரியாடிக்காக ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபியூல் இன்ஜெக்டரை ஒரு 30,000 40,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க க்ளீன் பண்ணி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலே வண்டிக்கு மெயின்டெனன்ஸ்னு பெரிய செலவு எதுவுமே வைக்காது, நல்லாயிருக்கும். வீல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது 18 இன்ச்சுக்கான வீல்ஸ் தான். 80-100ங்கிற டயர் சைஸு. ஃப்ரண்ட்டில் 2.7 இன்ச்சுக்கு 18, பின்னாடி வந்து 2.7 இன்ச்சு 18 கம்பெனியில் வரும். நீங்கள் பின்னாடி சைஸ் கூட்டி கூட போட்டுக்கலாம். பின்னாடி நம்ம இன்னொரு டயர் எப்படி இந்த டயர் சாலிடாக ஒரு 40,000 50,000 கிலோமீட்டர் ஓடும். யூரோ குரூப் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி MRF வந்துட்டு இருந்துச்சு ஒரு டைப்பில். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு MRF தாண்டிட்டு MRFோட அந்த ஒரு மைலேஜ் கேட்டகரியில் டயர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக வரும். இந்த பட்டன்ஸ் லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் grip வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்காது, கொஞ்சம் நல்லா
மாதிரி கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸுமே இப்போ இருக்க ஸ்ப்ளெண்டரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டிஸ்க் பிரேக் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் இப்போ வண்டியில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுல பேஸ் வேரியண்ட்டுங்கனால இது ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் ட்ரம் ஆப்ஷன்ஸ், ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன், ஆஃப் ரோடு, ஆன் ரோடு, லோடு, நான் லோடு எந்த கதையுமே இந்த சஸ்பென்ஷனுக்கு தெரியாது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன். பின்னாடி லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதே ஹேலஜன் லைட்ஸ் தான். 2.0 மட்டும்தான் உங்களுக்கு லைட்டோட டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும். பட் இந்த வண்டியிலலாம் இண்டிகேட்டர் லைட் எல்லாமே அந்த பழைய கிளாசிக் ஸ்ப்ளெண்டர் என்னவோ அது அப்படியே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து கம்பெனிலே போட்டு கொடுக்குற ஆக்சசரிஸுங்க. சீட் கவரு, டேங்க் கவரு, இந்த ஆக்சசரிஸ்க்கு அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 சம்திங் பண்ணுறாங்க. அது இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு, நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். சில ஷோரூம்ஸில் இதை வந்து ப்ரைஸ்க்குமே கொடுக்குறாங்க, சில இடங்களில் ஆக்சசரிஸ் ஃப்ரீயாகவும் பண்ணித்தராங்க. அது ஷோரூம் பொறுத்து மாறுது. நான் ப்ரைஸ் வந்து கடைசியாக சொல்கிறேன். இதோடைய டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப ஒரு 10.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து வரும். ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா டேங்க் ஃபுல்லாகும். அதாவது பாட்டம்லேருந்து கடைசி வரைக்கும் டேங்க் ஃபில் ஆகும். 800 ரூபாய்க்கு டேங்க் ஃபில் ஆகிடும். மோஸ்ட்லி நீங்கள் அந்த 2 லிட்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 800 ரூபாய்க்கு ஃபில் ஆகிடுங்க. மற்றபடி என்ஜினோட அந்த கேசிங், பெயிண்டிங் எல்லாமே அந்த கிளாசிக் அப்படியே தான். இது எப்படி ஒரு 5-6 எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் வரைக்கும் இந்த பெயிண்ட் லைஃப் நல்லாயிருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு, போட்டு அடியடின்னு அடிக்கிறவங்களுக்கு இந்த பெயிண்ட் இந்த வண்டிக்குமே லைஃப் வரதில்லை. ஆல்மோஸ்ட் இதுலேயுமே அந்த ஒரு அலாய்ஸ் அண்ட் மெட்டல் டேங்க்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த கன்சோல் டிசைனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு 3 வருஷத்துக்கு இந்த கன்சோலோட டிசைன்ஸ் தான் வரும் வண்டியில். இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலர் யூனிட்டில் வந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து இனிமேல் வராது. இந்த கிரே கலர் யூனிட் தான் வரும். அதே மாதிரி என் சென்சார் டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து I3S, சைடு ஸ்டாண்டு, ஃபியூவலு, நியூட்ரல் இண்டிகேஷன்ஸ், என்ஜின் மால் ஃபங்க்ஷன் சென்சார், ஸ்பீடோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக அந்த எக்கனாமிக் ஸ்பீடு அதுக்கான அந்த இண்டிகேஷன்ஸுமே இதில் இருக்கும். இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடு அந்த மைலேஜோட ஸ்பீடு என்ன எஃபிஷியன்சி எதுனா 50 to 55, 45லேருந்து 55ங்கிறது நீங்கள் க்ரூஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா சூப்பர் மைலேஜ் வரும். அதுதான் லிமிட். 50க்குள்ளே நீங்கள் ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். 55ங்கிறது நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் ஹைவேயில். 60-70 உங்களுக்கு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் லோக்கல்லே யூஸுக்கு நல்ல மைலேஜ் நல்லா தரணும், கன்சிஸ்டண்ட்டாக மைலேஜ் தரணும், ஒரு 60-65 கன்சிஸ்டன்ட் மைலேஜ் வரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு ஸ்ப்ளெண்டர் பக்காவாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க, அதிகமாக வெயிட்டு வந்து எனக்கு வண்டியில் வேணாம், மெயின்டெனன்ஸ் பெருசாக நான் பண்ண விரும்பலை, எனக்கு ஒரு 500 ரூபாவில் எனக்கு ஃபுல் மெயின்டெனன்ஸை முடிக்கணும் அப்படின்ற ஆட்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதம் பாருங்க, வரப்பிரசாதம். சூப்பரான வண்டி இது. ஆயிலே ஊற்றாமல் எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன ஆயில் ஊற்றுறாங்கன்னே தெரில. க்ரூட் ஆயில் ஊற்றினாலும் வண்டி ஓடுது. அந்த மாதிரியான வண்டி இது. அதுக்குன்னு க்ரூட் ஆயிலெலாம் ஊற்றி ஓட்டக்கூடாது, பாம் ஆயில் அதெல்லாம் ஊற்றாதீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கார் ஆயில் ஊற்றுறாங்க, வேஸ்ட் ஆயில் ஊற்றி ஓட்டுறாங்க. அதெல்லாம் ஓட்டினா என்ஜின் போயிடும். பட் ஆனாலும் ஓடுது. அதுதான் ரியலபிலிட்டி. இந்த வண்டி அந்த பட்ட வண்டி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ப்ளெண்டரில். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? த்ராட்டில் பாடியில் நல்லா ஸ்மூத்தராகவே கொடுத்துருக்காங்க. அந்த அதர்றது உங்களுக்கு தெரியுதா? டிப்பிக்கல் அந்த ஸ்ப்ளெண்டரோட அதர்றது அப்படியே இருக்கும். ஒன்றும் I3S தான். கிளச்சை பிடிச்சா ஸ்டார்ட் ஆகும். அந்த வைப்ரேஷன்ஸுங்கிறது இருக்க தான் செய்யுது. அது இன்னும் பழைய ஸ்ப்ளெண்டர்லேருந்து மாறலை. லைட்ஸு அதே மாதிரி ஹைபீம் லோபீம், இண்டிகேட்டருக்கான சுவிச்சஸ், ஹாரன் டீசெண்டாக இருக்குது. கிளச் கொடுத்துருக்காங்க. அந்த கிளச் கவர் இது எல்லாமே ஆக்சரிஸில் வருது, கம்பெனியோட வராது. இதெல்லாம் ஷோரூமில் பண்ணி தருது. சரிங்களா? நெக்ஸ்ட் இண்டிகேட்டருக்கு அதே மாதிரி சைடு இண்டிகேட்டர்ஸ் 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயுமே ஒரு ஹேலஜன் லைட்டுக்கான ஹெட் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிப்பிக்கலான ஸ்ப்ளெண்டரோட அந்த ஒரு டைப் தான் இன்னுமே வருது. கீழே வந்து கவர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆக்சசரி தான். ஸோ மொத்தமாக இந்த வண்டியோடைய ஒரு சின்ன ரிவ்யூ தான். இதில் வந்து பெருசாக இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபியூச்சர்லாம் இல்லை. கலர் மாற்றிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் கன்சோலோட உள்ளே இருக்க இன்னர் லைனர் வந்து மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு அந்த த்ராட்டில் பாடியை இன்னுமே லைட்டராக பண்ணியிருக்காங்க. HFல தான் லைட்டராக வரும். இந்த வண்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ HF Deluxe மாதிரி இதோட த்ராட்டிலுமே ரொம்ப ஸ்மூத்தராக இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. ரிஃபைன்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4th கியரில் போனாலும் அந்த 50 ஸ்பீட்ஸில் வைப்ரேஷன்ஸ் இல்லாத மாதிரி 55 வரைக்கும் அப்கிரேட் நீங்கள் வந்து போக முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்குலாம் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியிலுமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வருது. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்க்குறப்போ இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 97,000 ரூபா வருதுங்க. ஆக்சரிஸ் இல்லாமல். நீங்கள் ஆக்சசரிஸ்க்கு சில இடங்களில் 2,500 ரூபா ப்ளேஸ் பண்ணுறாங்க, சில இடங்களில் அதை ஃப்ரீயாக பண்ணி தராங்க. ஸோ அதனால் நான் சொல்லலை. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் 97,000 ரூபா வருதுங்க இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு. இதில் பேஸ் வேரியண்ட்டில் ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்டிவாக எடுத்துக்கலாம். ரெட்டு, ப்ளூ, பிளாக் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு கலர் போகணுன்னா ஒரு 500 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா தான் சேர்த்து தர மாதிரி
மாதிரி இருக்கும். இது வித்தியாசம் அவ்வளோதான். டிஸ்க் வேரியன்ட் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்டெக்கில் டிஜிட்டல் மீட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் 2.0 மாடல் எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு 1,60,000 7,000 டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா அதில் ப்ளூடூத்து மேப்புலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாறும். இது வந்து பேஸ் வண்டி அப்படிங்கிறதுனால நமக்கு பேசிக்கே போதும்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ்லாம் 4வது கியரில் போட்டு 50 ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 65-68 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இன்னுமே நல்லா ஓட்டினீங்கன்னா 70 தொடும். 70க்கு மேலே கிடச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. நான் கேட்ட வரைக்கும் ஆவரேஜாக சொல்கிறது 68 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 65 ஆவரேஜாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த வண்டியோட உண்மையான சொல்கிற மைலேஜ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்ப்ளெண்டரோட டெஸ்ட் ரைடுமே தொடர்ந்து வரும். என்ஜின் ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம். அதுவுமே தொடர்ந்து வரும். நீங்கள் அதையுமே வந்து பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வண்டிகள் ரிவ்யூ வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸுமே புரியும், நமக்குமே அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சரிங்களா? ஸோ இந்த வண்டியோட, அதாவது ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளக்ஸோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.